வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 செகண்ட் சம். Find the values of k for which the roots of the following equations are real and equal. First sum என்னது 5k minus 6x square plus 2kx plus 1 equal to 0. பயிற்சி 3.13 செகண்ட் சம். கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k-இன் மதிப்பை காண்க. 5k minus 6x square plus 2kx plus 1 equal to 0. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். 5k minus 6x square plus 2kx plus 1 equal to 0. இதில் நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மூலங்கள் மெய் மற்றும் சமம். பார்த்தீங்களாமா, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். பார்த்தீங்களாமா, இது ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்படின்னா இப்போ மூலங்களை பற்றி தான் சொல்லியிருக்கேன். மூலங்கள்னா என்னது, அதில் எப்படி மூலங்களுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஆனால் மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ என்னது, டெல்டா ஈக்குவல் டு 0. இது கொடுக்கப்பட்டது என்ன இருக்குல்ல, மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ டெல்டா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 0 தான். அப்போ என்ன செய்யணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னது 0. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னது 0. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்னன்னு சொல்லுங்கள். 5k minus 5k minus 6x square 5k minus 6x square 2kx plus 1 equal to 0. ஓகேம்மா, இப்போ நமக்கு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ax square plus bx plus c equal to 0. இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ என்னது 5k minus 6. ஓகேம்மா, பியோட வேல்யூ என்னது 2k, சியோட வேல்யூ என்னது 1. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. பி ஸ்கொயர் அப்போ என்னது 2k த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ என்னது 5k minus 6. சி என்னது 1, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னது 4k ஸ்கொயர் மைனஸ், இப்போ 4 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 20k minus 24. அப்படி தானம்மா, 20k minus 24 that is equal to 0. அப்போ என்ன சொல்கிறோம், 4k ஸ்கொயர் மைனஸ் 20k மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. எல்லாம் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைடிங் 4ஆல் டிவைட் பண்ண என்னது 4/4 k ஸ்கொயர் மைனஸ் 20/4 k plus 24/k that is equal to 0. இப்போ 4 டிவைட் பண்ணுங்கள், 6. ஓகேம்மா, ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னதுமா, 6 என்னது மூலங்களின் பெருக்கல் பலன். அப்படி தானம்மா. இந்த 5k என்னது மைனஸ் 5k என்னது மூலங்களின் கூடுதல். ஓகேம்மா, அப்போ இந்த 6 எந்த ரெண்டு நம்பர்ஸை பெருக்குனா 6 வரும், 3 ஸ்டார் to 6. எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா வரும், என்னது 5 வரும். 2 + 3 + 2 தட் இஸ் 5. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸையும் பெருக்குனா தட் இஸ் ப்ளஸ் 3 ஸ்டார் to 6 -3 -2 ரெண்டையும் ஆட் பண்ணுனா என்ன கிடைக்கும், -5. அப்போ இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, k -3. ஓகேம்மா, k -2 ஈக்குவல் டு 0. ஸோ த கேயோட வேல்யூஸ் என்னது 2 3. ஓகேவாம்மா, இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோமா. என்ன கேட்டிருக்காங்க, கேயோட வேல்யூ, கேயின் மதிப்பை காண்க. கே என்னது 2 3. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துக்கணும். 5k minus 6x square plus 2kx plus 1. இதில் மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ டெல்டா மஸ்ட் பி 0. டெல்டானா என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. மூலங்களை பற்றின ஃபார்முலா என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதுதான் மூலங்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac.
அது மூலங்கள் மெய்மற்று சமம். அப்போ டெல்டா மஸ்ட் பி 0 தான். ஓகேவா? அப்போது நம்ம என்ன செய்யணும், b² - 4ac = 0. அதுக்கப்புறம் இந்த 5k - 6x² + 2kx + 1 = 0. இதில் வந்து ax² + bx + c. இதை வந்து ab எல்லாம் என்ன செய்யணும், abcக்கு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கும். இந்த சமன்பாட்டை இந்த சமன்பாட்டோட ஒப்பிடிச்சமே நமக்கு ஈக்குவேட் பண்ணச்சுமே ஏபிசி வேல்யூஸ்க்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து என்ன செய்யணும், b² - 4ac வந்து நம்ம என்ன செய்யணும், ஏபிசி வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கேயோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்து நான் சொல்கிற ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. நான் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வீடியோவாக அப்லோடு பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் நைட்டு 7 to 9க்கு கூட லைவ் டியூஷன் வந்து பாடம் நடத்துகிறோமா. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் இருப்பாங்களா மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்கோமா, நீங்கள் அங்கே மாணவனாக போய் நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஒரு மாணவியாக போய் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க்கில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டா அதில் எந்த விளம்பரமும் இல்லாமல் நீங்கள் 10th கிளாஸ் மேக்ஸை அழகாக படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.